தெரியாம புதைச்சிட்டேன். நீ எப்படி முளைச்சா? மா சொல்றா, இங்க பாரு. காட்டாமனுக்கு இதான் எல்லா இடத்துலயும் முளைக்குமே. இது அதுவும் முளைக்கல. நான் இதை கொன்னு இந்த இடத்துல புதைச்சேன். பெரிய மனுஷன் மாதிரி எதையாவது பேசிட்டே இருக்க வேண்டியது. எங்க நத்தம் போறம்போக்க இத்தனை வருஷமா மிஸ்யூஸ் பண்ணதே தப்பு. ஐயாவே வந்துட்டாரு, இப்ப பேசுங்க. ஐயா, புல்லோசர வயலுக்குள்ள விடுறாங்கய்யா. சார் தப்பா எடுத்துக்காதீங்க, இது பிடிஓ ஆர்டர். இவர் தான் பிடிஓவை பார்த்து சுடுகாட்டுக்கு இடம் கேட்டாரு. அவரும் எங்களை இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்க சொன்னாங்க. நான் புறம்போக்கு இடத்த தானே கேட்டேன், ஐயா இடத்த எங்க கேட்டேன்? இது புறம்போக்கு தாங்க. உங்க ஐயாவோட இடங்கிறதுக்கு உங்க ஐயா பேர்ல பட்டா இருக்காது. அதுக்காண்டி வெள்ளஞ்ச வயல நாசம் பண்ணுவீங்களா? சார் இது தப்பு. பேசாமரியா ஐயா, அதிகாரிங்களா இங்க வாங்க. புறம்போக்கு நிலத்தை யார் ஆக்கிரமிச்சாலும் தப்பு தான். 70-80 ஏக்கர் வச்சிருக்கிறவன் நான். இப்படி ஆக்கிரமிச்சு தான் ஆதாயம் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பசங்க ஏதோ ஐயாவுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி வெட்டி சேர்த்துட்டானுங்க. அது என் நாலேஜுக்கு வராமல் போயிடுச்சு. நீங்கள் தாராளமாக இந்த வயலை காலி பண்ணலாம், நான் தலையிடவே மாட்டேன். தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். ஐயா, அப்படியெல்லாம் விட முடியாதியா. ஏய், வண்டி எடுத்துட்டு போயா, நான் விட மாட்டேன். நல்ல நடிகண்டா நீயே அதிகாரி வர வைக்கிற மாதிரி வர வைப்பியான், அப்புறம் மறிக்கிற மாதிரி மறிப்பியான். இன்னும் என்னென்ன நாடகம் நடத்த போறானோ. சும்மா ஐயா, அப்படிலாம் இல்லையா. ஏய், நான் பண்ணுவேன். இங்க வா. இந்த வய போனா என்ன, அடுத்த வேலை சொத்துக்கு அரிசி எல்லாம் போயிருமா? அவங்க கடமை அவங்க செய்யட்டும். சரி, நீ இப்பதான் பொறுப்பான பிரசிடண்ட் ஆயிருக்க. நீங்க ஆரம்பிங்க, வாங்க. நீ வண்டியை வயல்ல இருக்கு. ஏமா வா. சரி பண்றாங்க, சின்ன பண்றாங்க. ஐயா, என்ன பாக்கியம், புது சூடாடு வரப்போகுது. போய் ஜாலியா ஜம்முன்னு படுத்துக்கா. எம்மாடி, நான் ஆக்கிரமிச்சு வச்சிருந்த நிலத்தை காலி பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் இருக்கிறதெல்லாம் ஏன் பட்டா, என் சொத்துல நீங்கள் இருக்கிறது ஆக்கிரமிப்பு தானே. இதை எப்போ காலி பண்ணி கொடுக்க போறீங்க? என்ன எல்லாம் திருன்னு முழிக்கிறீங்க? எப்ப காலி பண்ணி தர போறீங்க? 30-40 வருஷமா அங்க இருக்கோம். திடுதுப்புன்னு காலி பண்ண சொன்னா நாங்கெல்லாம் எங்க போவோம்? எங்க போறதா? உன் பிரசிடென்டே கேளு. இங்க பாருங்கடா, 2 நாள் டயம். அதுக்குள்ள இங்க இருக்கிற மொத்த இடத்தையும் காலி பண்ணி கொடுக்கணும். இல்ல அதே புல்டோசரு அதே பொக்லைனு இங்கேயும் வரும். எடுறா வண்டிய. ஐயா, மனசருக்கு சொல்றேன், நான் எதுவும் பண்ணலையா, என்ன நம்புங்கய்யா. வீடியோ தனியா பாக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல? பார்த்ததுக்கு நான் என்ன பண்ணணும்? பிரசிடென்ட் பதவியை ராஜினாமா பண்ணிரு. நான் கொடுத்த பதவிடாது, திருப்பி கேட்கும்போது வலிக்குதுல்ல, அதான் பதவி சுகங்கிறது. இப்ப சொல்றேன், இவன் ராஜினாமா பண்ணா நீங்க எல்லாம் இங்க குடியிருக்கலாம். இல்ல எல்லாத்தையும் தொடச்செறிஞ்சிருவேன். வண்டி ஏடுறா.